மலர்கின்றது. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை வீட்டுக்கு போறதுக்கு. இல்லடா, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, லேசா தலையில தான் அடி. வா வீட்டுக்கு போவோம். சரி மாமா, சரி நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். சார் ரொம்ப நன்றிங்க சார். பரவாயில்ல ப்ரோ, இதனால என்ன இருக்கு? அடிச்சு போட்டுட்டு அவசர காலம்னு அவன் வேலையை பார்த்துட்டு போகல. எங்க மாமாவுக்கு நீங்க இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, இதை நாங்கள் என்னைக்கும் மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றி சார். பரவாயில்லைங்க, முதல்ல போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. முத்தழகி, செமஸ்டர் வருது, எனக்கும் சேர்த்து நல்லா வேண்டிக்கோ சரியா? வாரடி சீத்துக்குட்டி, எதுக்கு வேணாலும் ரெக்கமெண்டேஷன் போகலாம், ஆனால் கடவுள்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் ரெக்கமெண்டேஷன் போகவே கூடாது. அவர் சிங்கிள் ஆர்மியா நின்று எனக்கு மட்டும்தான் உதவி செய்வார். உனக்கு வேணும்னா நீ வேண்டிக்க, ஓகேவா? ஏமா மாடு, பேச்சுக்கு கூட ஃப்ரெண்டும் நல்லா இருக்கணும்னு வரமாட்டதில்ல உனக்கு? ஏன் ஓ வாய் என்ன வாடகைக்கா போயிருக்கு? உனக்கு வேணும்னா நீ வேண்டிடியே. மோஜியும் மோகரையும். சரி சரி வேண்டிக்கோ. சாமி கும்பிடும்போது நல்லா கண்ணை விரிச்சு பார்த்து சாமியை பார்த்து கும்பிடுங்கடி. கண்ணை மூடிக்கிட்டு நீங்க வாட்டுக்கு ஒரு லோகத்துல கும்பிட்டீங்கன்னா கடவுள் என்னத்தை நினைப்பாரு? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒழுங்கா கும்பிடு. இப்பனையே முருகா, இவளுகளை மாதிரி எல்லாம் அற்ப ஆசைப்பட்டுக்கிட்டு காலேஜ் டாப்பர் ஆகணும், பெரிய கோல்டு மெடலிஸ்ட் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணுங்கிற வரையாலெல்லாம் நான் கேட்டு வரல. எனக்கு தேவையெல்லாம் வச்சிருக்கிற 5 அரியறையிலையும் ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். யாராது அதே மாதிரி இப்போ எழுத போகிற இந்த 7-8 பேப்பர்லையும் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணலைனாலும் ஓரளவுக்கு சுமாரான பாஸ் மார்க் எடுத்தாவது பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு என்ன நகர்த்தி விடப்பா முருகா, நகர்த்தி விடு. இங்கே பாரப்பா முருகா, எப்படியும் இந்த செமஸ்டர் முடிச்சடியோட ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து, அழகான வாட்ட சாட்டமான மாப்பிள்ளையாக பார்த்து, நல்ல கலர்ஃபுல்லான மாப்பிள்ளையாக பார்த்து எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதுக்குள்ளே ஒரு நல்ல ஆளா நீனே எனக்கு செட் பண்ணி விடப்பா முருகா, நீனே எனக்கு செட் பண்ணி விடு. யோ என்னையா கோயில் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு நச்சு நச்சுன்னு தும்மிக்கிட்டே இருக்க? சாமி கும்பிட்றதா என்ன? ஏண்டி கத்துறேன்? அப்புறம் என்ன, சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து நின்றுக்கிட்டு வாயை திறந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நச்சு நச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அந்தாலே ஹலோ, இருமலு தும்மலு கொட்டாவி இதெல்லாம் கேட்டு வராதுங்க, தானா வர்றது. வந்தா யாராலையும் நிப்பாட்ட முடியாது. கோயில் என்ன குளமா இருந்தா என்ன? உன்னை யார் வேண்டுதல ஆன வாயை பொழந்துக்கிட்டு சொல்ல சொன்னது? வாயை மூடிக்கிட்டு கும்பிட வேண்டியதானே? யோ, நான் பொழந்துக்கிட்டு கும்பிடுவேன், மூடிக்கிட்டு கும்பிடுவேன், அதை பற்றி உனக்கு என்னையா பிரச்சனை? கோயிலுக்கு வந்தமா சாமி கும்பிட்டோமா பேசாமல் போனோமான்னு போ. நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒச்சுன்னா எனக்கு இங்கே டிஸ்டர்ப் ஆகாதா? மூஞ்சி முகர கட்டையும் பாரு. நீ சும்மா இரு. எப்போ பார்த்தாலும் நீ காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேங்காய் கடையில் பார்த்தா அந்த வியாபாரி வம்பிழுக்கிறேன், இங்கே பூ வாங்கையில் பார்த்தா இந்த பொம்பளை வம்பிழுக்குது. இப்போ வந்து சாமி கும்பிடலான்னு நிம்மதியாக வந்து நின்றோம்னா இந்த ஆள் வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கேன். கோயிலுக்குள்ள வந்து நொச்சுன்னு தும்மிக்கிட்டு இருந்தா வேண்டுதல் எப்படி நிறைவேறேன்? ஆமாம், 5 அரியர் வச்சிருக்கிற நீ எல்லாம் என்னத்த காலேஜ் போய் படிச்சு கிழிக்க போற? அடுத்து எழுத போறதுலையும் எப்படியும் புட்டுக்கிறதான் போகுது. போ, நீ காலேஜ் போய் கிழிக்க போறியாக்கும். யோ யாரியா நீ எனக்கு வந்து சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஆளை பாரு, கோயில் வாசலாச்சேன்னு பார்க்குறேன். இல்லைன்னா உனக்குள்ள நடக்கிறதே வேறையா இருக்கும் தெரியுமா? ஆளையும் மண்டையும் பாரு. நானே உசுரை கொடுத்து படிக்கலைனாலும் கடவுள்கிட்டையாவது நம்பி நம்மளை எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இதில் வந்து மண்ணலி போட்டுக்கிட்டு இருக்க? ஆமாம், நீ அப்படியே பாஸ் பண்ணிட்டாலும் பா. ஹலோ, எதுக்கு தேவையில்லாம கோவிலில் வந்து வம்பிழுக்கிறீங்க? வந்தம்மா சாமி கும்பிட்டப்போ போனோமான்னு இருங்க. அத அந்த பொம்பளைகிட்ட சொல்லு. ஏய், என்னை பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியுதா? ஏன் அப்ப நீ என்ன ஆம்பளையா? பொம்பளை தானே? எப்படி பேசுறேன் பாத்தியா? நீ ஆம்பளையா? ஆமா, நான் ஆம்பளை தான். முத்தழகி சும்மா இரு. இருக்க மாதிரி வந்து நின்றுக்கிட்டு கோயிலுக்கு வந்திருக்கிற ஸ்டைல பத்தியாடி. கையிலையும் சட்டையும் ஆளும் மண்டையும். இவனுக்கெல்லாம் கடைசி வரை கல்யாணமே முடியாது. என்னது கல்யாணம் முடியாதா? போடி போக்கத்தவளே, எனக்கு 4 கொண்டாட்டி 16 பிள்ளைய, கல்யாணம் முடியாதம்ல? 4 கொண்டாட்டி 16 பிள்ளையில? ஆமாமா, அந்த டார்ச்சர் தாங்க முடியாம தான் டெய்லி கோயிலுக்கு வந்துட்டு போறேன். அடம் கொய்யால, அவன் ஒன்ன வச்சுக்கிட்டு உசுர கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன். நீ 4 வச்சுக்கிட்டு எப்படியா நல்ல முறையில மெயின்டைன் பண்ற? நான் எங்க மெயின்டைன் பண்றேன், அவளுக்கு தான் என்ன மெயின்டைன் பண்றாளுங்க. அப்ப எங்களை விட நீ தான் சாமி கிட்ட அதிக டீலிங் இருக்கணும். முதல்ல நீ வந்து விழுந்து கும்பிடியா போய. அதுக்கு தாமா வந்து நிக்கிறேன். தள்ளுங்கிட்டு சும்மா வாயை விட்டு புலம்பிக்கிட்டு. அரியர் வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரா? அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம தெரியறாங்க. போ. நாலாண்டி 4 கூட விடு, 16 பிள்ளையெல்லாம். எங்க அப்பன் என்னையவும் எங்க அண்ணனையும் வச்சே சமாளிக்க முடியாம ஒரு கத்திரிக்காயை வாங்கி 4 நாளைக்கு குழம்பு வைக்க சொல்றாரு. இந்த ஆளு எப்படி? அதை நினைச்சு உனக்கே கவலை, அவர்ல கவலைப்படணும். பாவம், நம்மளுக்கு நடுவில் அந்த மனுஷன் மாட்டிக்கிட்டு அவர் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. நெசந்தேன். இது அவர் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்கணும். பட்டே எங்க அப்பா 16 பழைய கில்லாடி தாண்டி. எருமை வந்து தொலை.
காமாட்சி காமாட்சி கொஞ்சம் காப்பி கொண்டுட்டு வாமா. காமாட்சி விடிஞ்சா காப்பி பொழுது அடைஞ்சா காப்பி. இந்த காப்பி இல்லைன்னா உங்களால உசுறு வாழ முடியாதா? இதான் சாப்பிட போறோமே, அப்புறம் என்னத்துக்கு காப்பி? சாப்பிடத்தான் என்ன மணி இருக்குல்லடி, அது வரைக்கும் ஒரு காப்பியை குடிப்போம். இல்லைனாலும் காப்பி கேட்க மாட்டியே. நீ கடுப்படிக்கிறத பார்த்தாலே தெரியல என் மருமக அரசி வீட்டில் இல்லைன்னு. இன்னி யாரும் என் மருமக இருந்திருந்தா மாமா காப்பி குடிங்கன்னு உட்கார்ந்து நிமிஷத்துல சுட சுட போட்டு கொண்டுட்டு வந்து நீட்டியிருப்பா. மணக்க மணக்க நானும் குடிச்சிருப்பேன். உன்னட்ட ஒரு டம்ளர் காப்பி கேட்டதுக்கு என்ன பேச்சு? அளவு வேணாமா? அரசி புள்ள கிடச்சிட்டான்ங்கிறதுக்காக அவளை போட்டு செக்க மாடு ஆட்டினது மாதிரி ஆட்ட முடியுமா? அவளுக்கும் ஒரு நல்லது கெட்டது பார்க்கணும். அதை பற்றி பேசினா உங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. என்னடி பண்ண சொல்ற? என்ன செய்யணும் சொல்லு, செய்வான். தொட்டியத்தில் இருக்கிற தொட்டியம்மன் கோயிலில் தொட்டில் கட்டி போட்டால் குழந்தை வரம் கிடைக்கும்னு நம்ம மயில் சொன்னாலாம். அதனால 2 பேரும் சேர்ந்து தொட்டிய கோயிலுக்கு போயிருக்காளுங்க. நல்ல விஷயம் தானடி, போயிட்டு வரட்டும். ஏதோ அவளுக்கு ஒரு நம்பிக்கை. நடந்துச்சுன்னா நல்லது தானே. நடக்கலைன்னா என்னங்க செய்கிறது? அதுக்கேற்ற முயற்சியை நம்ம இதுவரைக்கும் எடுத்திருக்கோமா? அதுக்காகத்தான் நானும் யோசிக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்களே. என்ன செய்யணும் சொல்லு. அரசியவும் அண்ணாமலையவும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் காட்டலான்னு பார்க்குறேன். 2 பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு இதுவரை நம்ம கேட்டுக்கறல. இன்னைக்கு பிறக்கும் நாளைக்கு பிறக்கும்னு நம்மளும் உட்காந்துருந்து காலங்கள் போகுது. வைத்தியம் பார்த்தா தானங்க ஏதாவது ஒன்றுல தேரும். நாளைக்கு கணேசன் பொண்டாட்டி உடனே வந்து புள்ள பத்துட்டான்னா அரசி மனசு சங்கடப்படாதா? அது எப்படி கணேசனுக்கு குழந்தை பிறந்தா அரசி கவலைப்படவல? நான் அந்த மாதிரி கவலையே சொல்லலை. நம்ம கொழுந்தனுக்கு குழந்தை பிறந்துருச்சு, நம்ம இன்னும் இப்படியே இருக்கமேன்னு அவன் மனசு வேதனைப்படும்ல, அதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ என்ன செய்யணும் அதை சொல்லு. கணேசன் கல்யாணம் முடியறதுக்குள்ள அண்ணாமலையவும் அரசியவும் கொண்டு போய் ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் காட்டணும். குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொன்னால் விட்டுருவோம். இல்லைன்னா அந்த டெஸ்ட் டிப்பு பேபி வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி என்னத்தையாவது வைப்போமே. என்னடி உளர்ற? வைத்தியம் பார்க்க சொல்லு பார்க்குறேன். அதுக்காக இந்த டெஸ்ட் பேபி வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது சொல்லிட்டேன். அதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு ஆகாது. ஏன் ஆகாது? ஏன் ஆகாதுன்னு கேட்குறேன். ஊர் உலகத்தில் வைக்காம பெற்றுக்கிறவங்களா இருக்காங்க. அதெல்லாம் வச்சு பெற்றுக்கிறவங்க எத்தனையோ குடும்பம் இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு நல்ல நிலைமையில வந்துக்கத்தான் செய்கிறாங்க. அதெல்லாம் வைக்கிறதுனால எந்த குறையும் இல்லை. நம்ம ஏதாவது பண்ணி வச்சுத்தானே ஆகணும். அப்புறம் இவங்க 2 பேரையும் அப்படியே விட முடியுமா? அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஆஸ்பத்திரியில் பார்க்க சொல்லு பார்க்குறேன். அதுக்காக இந்த வேலையில என்னால் பார்க்க முடியாது. ஆஸ்பத்திரியில் காட்டுறான், அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா இப்படித்தான் பண்ணணும்னா என்ன செய்ய சொல்றிய? அப்படி பண்ணக்கூடாதா? ஊர் உலகத்தில் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலையா? நம்ம குடும்பத்துக்கு அது சரியா வராது. வேணா விட்டுரு, இனிமே அதை பத்தி பேசாத. ஏன் சரியா வராதுன்னு கேட்குறேன். நம்ம காளியம்மா மருமக அவள் இந்த மாதிரி தான் புள்ள பெற்றுக்கிட்டா. மீனா மக அவள் இந்த மாதிரி தான் புள்ள பெற்றுக்கிட்டா. நம்ம சாந்தி அவள் விட்டு பிள்ளைய கூட இந்த மாதிரி தானே ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் 8 வருஷமாக பிள்ளை இல்லைன்னு வச்சுட்டு வந்தாங்க. காரைக்குடியில் கவிதா ஆஸ்பத்திரின்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. அங்கே ஓனோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் நல்லபடியாக பிள்ளைய பெற்று கொடுக்குறாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? நீ காரைக்குடியில் கவிதா ஆஸ்பத்திரிக்கு போவியோ இல்லை கமுதக்குடியில் கமலா ஆஸ்பத்திரிக்கு போவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு வகையில் நம்ம வீட்டுக்கு குழந்தை வரக்கூடாது. என்னடி அது பழக்கம்? ஊசியில் பிள்ளையை தரிக்க வைக்கிறது, அதை கொண்டுட்டு வந்து ஒட்ட வைக்கிறது, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம குடும்பத்துக்கு இது சேர்த்துக்கப்படாது. வேணானா விட்டுரு. அப்ப அவங்க 2 பேரையும் பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லை, அப்படித்தானே? அக்கறை இல்லாம இல்ல, நடக்கும் போதும் நடக்கும். இப்ப என்ன வயசா வச்சு நீ பேசாம இரு. எத்தனை காலத்துக்கு இப்படி உட்காந்துருக்கிறதுன்னு கேட்குறேன். நாளைக்கு ஊர் ஆளுக என்ன சொல்லுவாளுக? அண்ணாமலை அவள் பத்திருந்த பிள்ளையா இருந்திருந்தா இன்னும் யாரும் அங்கே கூட்டி கொண்டு பார்த்துருப்பா. அவளுக்கு ஒரு பிள்ளையா போயிருக்கேன். அவள் பத்த பிள்ளை இல்லை, அதனால தான் அவள் எதையும் கண்டுக்கிற மாட்டேங்கிற. அந்த அரசி பாவம்னு ஊர் ஆளுக 4 பேர் என்ன 4 விதமாக பேச மாட்டாளுக. இந்த கணேசன் அவள் பத்த பிள்ளையை கண்டிதான் இந்த கல்யாணம் முடிச்சு நல்ல நிலைமையில வைக்க போறா. நாளைக்கு அவளுக்கு பிள்ளை பிறந்துட்டா இங்கே வரு, அவள் விட்டு பிள்ளைக்கு மட்டும் நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சுன்னு 4 போட்டு 3 பேசுவாளுக. இதெல்லாம் நான் வாங்கி கட்டணுமா? எவ பேசினாலும் என்கிட்ட வந்து பேச சொல்லு, நான் பதில் சொல்லிக்கிறேன். என் பிள்ளைக்கு அந்த மாதிரி எல்லாம் குழந்தை வைக்க கூடாது. நல்ல முறையில் நல்லபடியாக பிறக்கும் போது பிறக்கும், அது வரைக்கும் பார்த்துக்குருவோம். மற்ற ட்ரீட்மெண்ட்டுகளை எடுத்துக்கிறலாம், ஆனால் அது வேணாம். என்ன ட்ரீட்மெண்ட்டு? என்ன எடுக்க போறீரு? நாட்டு மருந்து சாப்பிட்றது, மருந்து மாத்திரை ஏதாவது சாப்பிட்றதுன்னு பார்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் வேணும்னா முயற்சி பண்ணுவோம், ஆனால் அது வேணாம். ஊசி கண்டிப்பாக வேணவே வேணாம். நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. வருஷங்களும் போகுது, வயசும் போகுது. அந்த பிள்ளையில 4 பேர் 4 விதமாக பேசத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுகளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் காட்டாமத்தான் இருக்குதுங்க. நான் என்ன ஏதுன்னு அண்ணாமலைகிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கத்தையும் போகிறேன். அதுக்கப்புறம்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என் பேச்சுக்கு இந்த வீட்டில் மதிப்பு கிடையாதா?
உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்கிறத தாண்டி அந்த பிள்ளைய மேலே எனக்கு அக்கறை இருக்குது. அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இது சரியாகத்தான் வரும். இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு வாரிசு ஒரு ரூபத்தில் வந்து ஆகணும். அதுக்காகவாது நான் இதை ஏதாவது ஒன்று பண்ணித்தேன் தீர போகிறேன். டெஸ்ட் டியூப் பேபி வைக்கிறது தான். இதுக்கு மேலே யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. என்ன ரசிகா தொட்டியை கையில் வச்சுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அடுத்த வருஷம் இந்நேரம் நாங்கள் இதோ மாதிரி ஜோடியாக கையில் குழந்தையோட வந்து இந்த கோயிலில் நாங்கள் சாமி கும்பிடணும், நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு மனசார நேர்ந்துக்கிட்டு நம்பிக்கையோட கட்டுனா கண்டிப்பாக நடக்கும். சரிடி மயிலு, நல்லா மனசில் நேர்ந்துக்கிட்டு கட்டுக்கோய், நல்லா டைட்டாக கட்டு. சரிம்மா. கண்டிப்பாக நினச்சது நடக்கும் லட்டி. நம்பிக்கையோட கட்டியிருக்கில்ல, நம்பிக்கையோட இருந்தா கண்டிப்பா உன் நம்பிக்கை வீண் போகாது. சரியா? சரி மேலே. மரத்துல எம்புட்டு தொட்டி கட்டிருக்காங்க ஒட்டியா? இந்த தொட்டிகள் எல்லாம் குழந்தைகளுக்காக நேர்த்தி கடனா கொண்டுட்டு வந்து கட்டினதாக்கா. கண்டிப்பா இதுல கட்டியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்ப குழந்தை இருக்கான். அதே மாதிரி அடுத்த வருஷம் இந்நேரம் நீ கட்டின தொட்டிலுக்கு உண்டான பலனும் உனக்கு கிடைக்கும். கவலைப்படாம தைரியமா வா. சரியா? போய் சாமி கும்பிடுவான். சரிடி மேலே, வா போவோம். ஐயோ அக்கா, மயிலு தொட்டி. ஐயோ நல்ல வேலை பிடிச்சிட்டியப்பா. வெள்ளாம பிடிச்சிட்டேங்க்கா, பயப்படாதீங்க. ரொம்ப நன்றி தங்கச்சி. அக்கா நீங்களா? சீத்துக்குட்டி, இந்த அக்கா தானே இன்னைக்கு குளத்துல வலிக்கி விழுந்தது. ஞாபகம் இல்லையா? போன வாரம் நான் கோவிலுக்கு வரும்போது நீங்க குளத்தங்கரையில வலிக்கு விழ பாத்தீங்கல்ல, நான் உங்களை பிடிச்சேனே. நம்ம 2 பேரும் கூட பேசிட்டு இருந்தோமேக்கா. உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களே, என்ன ஞாபகம் இல்லையா? ஆமாப்பா, ஞாபகம் இருக்கு. உன் பேரு கூட ஏதோ மகாலட்சுமின்னு சொன்னியே. மகாலட்சுமி இல்லக்கா, சீதாலட்சுமி. நல்லா ஞாபகம் இருக்கு தங்கச்சி. படக்குன்னு பார்க்கவும் கொஞ்சம் அயத்துட்டேன். ரொம்ப நன்றிம்மா. எனக்கு அடிக்கடி நீதான் வந்து நிறைய இடத்துல உதவி செய்கிற. ரொம்ப நன்றிம்மா. மனசார ஒரு விஷயத்த நேர்ந்துக்கிட்டு கட்டுறீங்க, அதை நல்லா இறுக்கி டைட்டாக கட்டணும்லக்கா. டைட்டாக தான் மக்கா கட்டினேன், எப்படியா வந்துச்சுன்னு தெரியல. அதனால ஒன்றும் இல்லை, அந்த புள்ள கையில் இருக்கிறத வாங்கி திரும்ப கட்டுக்கா. ஆமாக்கா, திரும்ப வாங்கி கட்டுங்க. அக்கா நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுமா. யாருக்காகக்கா தொட்டில் கட்டுறீங்க? எனக்காக தான்ப்பா. எனக்கு குழந்தை இல்லை, அதான் ஒரு ஆசைக்கு சரி இவ சொன்னாலேன்னு வந்து கட்டி பார்த்தேன். அக்கா இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷலான கோவில். உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். இந்த மாரியம்மன் கோவிலில் அம்மன் இந்த பக்கம் இருந்து குழந்தை வரம் கொடுக்கறதா இருந்தாலும் மற்றவங்களுக்கு செல்வம் செழிப்பு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. இதில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஒரு பக்கம், முருகன் ஒரு பக்கம், விநாயகர் ஒரு பக்கம்னு நிறைய தெய்வங்கள் இருக்கிற இடம்க்கா இந்த புண்ணிய ஸ்தலம். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். நீங்கள் தயங்காமல் மனசில் நல்ல நிம்மதியோடவும் ஒரு தைரியத்தோடவும் நம்பிக்கையோடவும் இந்த தொட்டியை எடுத்து திரும்பவும் கட்டுங்க. நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ரொம்ப நன்றிம்மா. நடக்குமோ நடக்காதோ, ஆனா உன் வார்த்தை எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. நம்பிக்கையை கொடுக்குதுல்ல, அப்ப திரும்பவும் கட்டுங்க. அக்கா அதான் உங்க சுமையை அம்மன் கிட்ட இறக்கி வச்சிட்டீங்கல்ல, இன்னும் ஏன் பாரத்தை மனசுல சுமந்துட்டே இருக்கிறது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க? விடுங்கக்கா, அம்மன் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் இனிமே நீங்க அதை பத்தி யோசிக்கவே கூடாது. அவ பார்த்து பண்ண அவ பொறுப்புல விட்டுறணும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்லா பொறுப்பாக பேசுகிறமக்கா. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது பார்க்கு டிஸ்கோன்னு போகிற காலத்தில் இந்த பிள்ளை இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறத பார்க்க ஆச்சரியமாக இருக்குல்லக்கா. தங்கச்சி வீடு பக்கத்தில் தான் இருக்கு, வாவே வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். இல்லைக்கா பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன். ஏம்மா இப்போ வரக்கூடாதா? வாவே சும்மா ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலாம். சீத்துக்குட்டி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாங்க. எனக்கு லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. போய் ஒரு கல் படிச்சுட்டு வந்துருவோமா? வாங்கப்பா, வாங்கன்னு தான் சொல்கிறேன். வாங்கம்மா. சீதா வரியா? இல்லைக்கா பரவாயில்ல, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன். சரிம்மா, இன்னொரு நாள் கண்டிப்பாக வரணும். இப்படிலாம் ஏமாத்திட்டு போகக்கூடாது. இல்லைக்கா, அடுத்த டைம் நம்ம மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். சரிம்மா, சரி. உறவுகளாலே ஷோ, இந்த சம் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. வீட்டில் 1க்கு 3 அண்ணனுங்க இருக்காங்கன்னு தான் பேர். யாராவது ஏதாவது ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்களா? நான் எதுக்கு தான் டியூஷன் போவேன்? கடவுளே. கிட்டி மேலும் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டி நான் மாப்பிள்ளை. ஹாய் ஜானு. அண்ணா. சொல்லு ஜானு, படிக்கிறியா? அண்ணா அந்த சம் எனக்கு புரியவே இல்லை, கொஞ்சம் பார்த்து போட்டு தரியா? சம் போடுறதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கெல்லாம இவ்வளோ ஃபீல் பண்ணுவ? எனக்கு புரியவே இல்லைண்ணா. காலேஜ் படிக்கிற பொண்ணு எல்லாத்துக்கும் கிளாஸ் போக கடுப்பாகவும் இருக்கு, ஆனால் புரியாத சப்ஜெக்டை எடுத்து ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கு. சரி விடு, அதெல்லாம் பாத்துக்கலாம். மேக்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு இதுக்கு போய் ஃபீல் பண்ணலாமா? டோன்ட் வரி, அண்ணன் பாத்துக்கிறேன். சூப்பர்ண்ணா. அப்ப வா, எனக்கு இந்த சம் சொல்லி கொடு. சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீ அண்ணனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னென்ன பண்ணணும்? அது வந்து ஜானு, நம்ம பொண்ணு பார்க்க போனோம்ல.
உனக்கு அண்ணியை பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததே. ஏன் உனக்கு பிடிக்கலையா? ஹே ஜானு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் உங்க அண்ணியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னாச்சு? அதான் மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே. மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகே. ஆனா அன்னிக்கிட்ட நான் பேசணும் தானே, பொண்ணுங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. என்ன ஒன்றும் இல்லை? இல்லைண்ணே, பேசணும்னா தான் பேசணும், பேச வேணாம்னா பேச வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ரொம்ப ஒரி பண்ணிக்காத. இல்லை ஜானு, அண்ணன் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணா எனக்கு மேக்ஸு சொல்லித்தரேன் ஜானு, சொல்றத கொஞ்சம் கேளு. சொல்லு. அண்ணி அண்ணன் ஃபோன் பண்ணுவேன்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாளோ? எனக்கு எப்படின்னு தெரியும்? அன்னிக்கிட்ட தான் கேட்கணும். அதை தான் சொல்றேன். அன்னிக்கிட்ட அப்போ கேட்போமா? கேளு. நான் எப்படிமா கேட்க முடியும்? அண்ணே, நீ தானே மாப்பிள்ள, அப்ப நீ தானே கேட்கணும். நான் தான் மாப்பிள்ள, ஆனா நானே போய் எப்படி கேட்கறது? முதல்ல நீ அன்னிக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் அப்படியே நான் பிடிச்சு போயிடுறேன். இதுக்கு தான் இப்போ வந்து இங்கே உட்காந்தியா? அப்போ எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கலையா? ஜானு இல்லடா, உனக்கு மேக்ஸ் அண்ணே சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீ அண்ணன் பஞ்சாயத்தை தீத்து வை. அண்ணி எதிர்பார்ப்பாங்கன்னு தானே சொல்ற. பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன வேணா பேசிக்கோ. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. நான்லாம் பேச மாட்டேன். என்ன ஜானு இப்படி சொல்ற? அண்ணனுக்கு ஒன்ன விட்ட யாரு இருக்கா? நீ தானமா பேசணும். உனக்கு அவங்க அண்ணி இல்லையா? ஆனா அவங்க பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது மாதிரி பேசுறாங்க. அப்புறம் ஒரு கம்பெனி ஓனர்னா ஈகின்னு பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டா பேசுவாங்க, அப்படிதான் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத. அது மற்ற இடத்துல தான். உன்கிட்ட ரொம்ப சாஃப்டா ஸ்வீட்டா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாங்க. அப்படியா? ஆமா ஜானு, நீ அவங்களுக்கு தங்கச்சி மாதிரி இல்ல, அதனால உன்னை நல்லா செல்லமா வச்சுப்பாங்க. நிஜமா? நிஜமாதான். அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ பேசி பாரு, உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தருவாங்க. உனக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு கொடுப்பாங்க. மேக்கப் திங்ஸ் எல்லாம் உனக்கு வேணுங்கிறது உடனே வாங்கி கொடுத்துருவா. இதெல்லாம் தான் எனக்கு அரசி எண்ணியே பண்றாங்களே. அரசி நீ மட்டும் பண்ணனா போதுமா? இந்த அண்ணியும் பண்ணணும்ல. அதுக்கு நீ அரசி அண்ணிக்கிட்ட மாதிரி இந்த அண்ணிக்கிட்டையும் நல்லா பேசணும். அப்பதான் உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஹாய் ஜானு. ஹாய்னா. ஹை, ராமண்ணா வந்துட்டாங்க. எனக்கு ராமண்ணாவே மேக்ஸ் சொல்லி தருவாங்களே. ஏய் என்னடா ராம், பேங்க்குக்கு போனியே, என்னாச்சு? மேட்ரு ஓகே தானே? அது வந்து நான் இந்த டைம் கண்டிப்பா கிடைச்சிரும்னு அண்ணா ஹாப்பியா போனாங்க. அண்ணா, உனக்கு கண்டிப்பா கிடைச்சிருச்சுல. உன்னோட பைக் ஷோரூமுக்கு என் பேரு தான் வைக்கணும், சரியா? ஜானு பைக் ஷோரூம். எப்படி இருக்கும்? சூப்பர்ல. ஏய் என்னடா, லோன் கிடைச்சதா கிடைக்கலையா? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க? அண்ணா, மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டா நான் உன்கிட்ட ட்ரீட் கேட்க மாட்டேன்னு தானே நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நைட்டு நீ ட்ரீட் கொடுத்தே ஆகணும். எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஒரு தந்தூரி, ஆஃப் கிரில், ஓகேவா? ஜானு. என்னண்ணா, வாங்கி தர மாட்டியா? அப்புறம் எனக்கு பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீமும் வேணும். ஏய் ஏதாவது சொல்லுடா, என்னாச்சு? லோன் கிடைச்சதா கிடைக்கலையா? இல்ல கிடைக்கல. என்ன ராம் சொல்ற? இந்த டைமும் கிடைக்கலையா? ஆமாண்ணா கிடைக்கல. என்னண்ணா ஆச்சு? அப்ப என் பேரை ஷோரூமுக்கு வைக்க மாட்டியா? இன்னைக்கு நைட்டு ட்ரீட்டு. ஜானு, அவனே லோன் கிடைக்கலன்னு டென்ஷனா இருக்கான். நீ வேற பேசாம இரு. ஐயோ, இதுக்கு நான் மேக்ஸாவது போட்டுட்டு இருந்திருப்பேன். யாராவது எனக்கு மேக்ஸாவது சொல்லித்தாங்களேன். வெயிட் பண்ண வரேன், இரு. இன்னைக்கு யாருமே எதுவுமே சொல்லி தர வேணாம். ஷோரூமுக்கு என் பேரும் வைக்கவும் வேணாம். ராம் ஃப்ரீயா விடு. இந்த பேங்க் இல்லைன்னா என்ன, வேற பேங்க்ல ஏதாவது ட்ரை பண்ணலாம். இல்லைண்ணா, ரொம்ப நம்பிக்கையோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனா கிடைக்கல. சரி விடு, இது ஒரு பேங்க் தான் இருக்கா என்ன? உலகத்துல வேற பேங்கே இல்லையா? நான் கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு வழியில உனக்கு முயற்சி பண்றேன், ஓகே? பார்க்கலாம்ண்ணா. இல்லை உன் ஃபைலை கொடு, என்ன ப்ராப்ளம்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறேன். என்னடா அண்ணா, ஃபைல் எங்க? ஃபைல் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுண்ணே. என்னடா சொல்ற? ஃபைலை காணோமா? இல்லைண்ணே, கையில தான் கொண்டுட்டு வந்தேன். வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட், அவருக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். இரு, நான் பிரதீப்க்கு கால் பண்ணி கேட்குறேன். என்னடா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் ஃபைல்ல தானே இருந்துச்சு? ஐயோ ஆமாண்ணே, ஒரு நிமிஷம் இரு, நான் கால் பண்ணி கேட்குறேன். என்ன ராம் இவ்வளோ அசால்ட்டா இருக்க? ஹலோ பிரதீப். ஹலோ, சொல்லு மச்சான். பிரதீப், என் ஃபைல் உன்கிட்ட தானடா இருக்கு. ஃபைலா? என்கிட்ட எந்த ஃபைலும் இல்லையே. நான் இப்பதான்டா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். கையில ஃபைல் இருந்ததையே காணும்டா. ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாம் அதுல தான் இருக்கு. நீ கொஞ்சம் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வரியா? கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். என்னடா சொல்ற? ஒரிஜினல் சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கிற ஃபைல கொஞ்சம் கவனமா வச்சுக்க மாட்டியா? கையில தானடா வச்சிருந்த.
பிரதீப் இல்லடா, கவனமா தான் வச்சிருந்தேன். அந்த ஆக்சிடென்ட் பரபரப்புல அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாடா, நம்ம என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி சரி வரேன் வையே.